வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர் 3 ஜூன் 2024 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து எக்ஸாம் முடிச்சு வித்தின் ஒரு 25 to 30 மினிட்ஸில் எனக்கு என்னென்னலாம் பசங்க கால் பண்ணி சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு 10 பசங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சில பேர் கால் பண்ணாங்க. ஒரு 8-9 கால் வந்து அந்த ஒரு 7-7:30 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து சரியா பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது பேப்பர் வந்து லென்த்தியாக இருந்துச்சு, போட முடியல, டஃப்பாக இருந்துச்சு, 65 கொஷின் தான் அட்டனே பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலி பேப்பர் ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது இப்போ நம்ம மேக்ஸை வந்து 2 செட்டாக பிரிக்கலாம். ஏன்னா 11th 12th மேக்ஸ் வச்சு மேக்ஸ் படித்து ஒரு குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 2000 சம்ஸ் போட்டு பார்த்து அண்ட் எல்லாத்துலேயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் வரும்னு நினச்சி போவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இருந்தாலும் ஐ எம் ரெடி, ஸ்டாட் இருந்தாலும் ஐ எம் ரெடி அப்படின்ற மாதிரி எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னு போகிற குரூப் இருக்குது. மேக்ஸ் நிறையா வரணும்னு வேண்டிட்டு போகிற குரூப் இருக்குது, ஸ்டாட்ஸ் அதிகமாக வரணும்னு வேண்டிட்டு போகிற குரூப் இருக்குது. அண்ட் ரெண்டாவது மாக் டெஸ்ட்டில் சில பேப்பரில் வந்து ஸ்டாட் வந்து அதிகமாக கேட்ட மாதிரி இருந்தது. அதே மாதிரி எப்பயுமே இப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது 60 மார்க்ஸ் தான் மேக்ஸ், அப்போது வந்து 40 மார்க்ஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் எல்லாரும் வரும் அப்படின்ற நினைப்பாங்க சில பேர்லாம். ஸோ இந்த மாதிரி கணக்குலலாம் போனால் பசங்க நிறைய பேர் அடி வாங்கினு தான் ஃபீல் பண்ணுறாங்க. மேக்ஸு டைம் வேல்யூ ஆஃப் மணியோ கார்லேஷன் ரெகுலேஷனோ ஒழுங்காக போட்டு பார்க்காத பசங்க ரொம்பவே சார் நான் வந்து இதுக்கு இவ்வளோலாம் வரும்னு நினச்சே பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து மேக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் அலோன் இல்லை. லைக் நோ, பிகாஸ் நம்ம அந்த எவ்ரி டைம் நம்ம அந்த ரிவ்யூ போடுறதே ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இது பொதுவான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு புரியறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நானே கூட ஆக்சுவலி நேற்றுக்கே அந்த வீடியோ போட்டுருவேன். நேற்றுக்கு ஃபுல்லாக ஆடிட்டில் பிஸியாக இருந்துட்டேன். என்னால் வந்துட்டு அந்த வீடியோ போடணும் நினச்சிட்டே இருந்தேன். நேற்று நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்து போட்டுருணும், ஏன்னா வீட்டுக்கு வரதுக்கும் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்காவது காலையிலேயே போட்டுருணும்னு நினச்சேன். திருப்பி ஆடிட்லேயே ஃபுல்லாக பிஸியாக போச்சு. இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது எக்கனாமிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த ரேஞ்சில் தான் இந்த வீடியோ போடுறேன். பிகாஸ் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் நைட்டு 11 மணிக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஐ எம் சாரி ஃபார் திஸ். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 10-15 பசங்க 12 பேர், எனக்கு தெரிஞ்சு 10-12 பேர் சொன்ன நியூஸ் வந்து பேப்பர் ஈஸியாக இருந்தது, வி ஹவ் அட்டெண்டட் ஃபார் 85, 90, 100 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. ப்ளஸ் எஸ், அது நான் அன்றைக்கே போட்டிருக்கணும், லேட் பண்ணதுக்கு சாரி. ஆனால் மிக்சட் ரிவ்யூஸ் தான், ஈஸி கிடையாது அப்படின்றதுல ஐ எம் நவ் ஷியோர். ஸோ எக்கனாமிக்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் கொஷின் ஈஸியாக தான் அமையும். செகண்ட் 5 சாப்டர் கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக அமையும். பட் என்ன இருந்தாலுமே 65 to 70 மார்க்ஸ் வாங்க முடியும் எக்கனாமிக்ஸில். தைரியமாக போங்க. ஆல் தி பெஸ்ட். இதுதான் வந்து உங்களோட அக்ரிகேட் ஏற்றும் பார்த்துக்குங்க. ஸோ மேக்ஸில் வந்து நிறைய பேர் சொன்ன கருத்துப்படி பார்த்தா 50 to 55 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 70+ அட்டன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஓவரால் ஜென்ரல் கருத்து சொல்கிறது நான். ஏன்னா நிறைய நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம் போயிருப்பீங்க. 11th 12th மேக்ஸே படிச்சிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி போவீங்க. அதுதான் ஆக்சுவலி மெஜாரிட்டி இன்ஃபேக்ட். ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லாம் 11th 12th மேக்ஸே கிடையாது. சிஏ ஃபவுண்டேஷனில் நம்ம கற்றுக்கிற மேக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு போதும் பாஸ் ஆகிறதுக்கு. ஆனால் பேசிக்லி அந்த 2 வருஷம் மேக்ஸ் விட்டது நிறைய பேருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கஷ்டம்னு ஃபீல் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஃபெயில் ஆக முடியாது, பாஸ் ஆகிடலாம், 50-55 வாங்கிடலாம் இந்த பேப்பரில் அப்படின்றதான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் 70+ கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. யா, தேங்க்யூ, பை.